ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலை நல்லா சுத்தமாக, அதாவது பார்த்திங்கன்னா நுரையீரல் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இன்றைக்கி நுரையீரல் எப்பயுமே சுத்தமாக இருக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க்கை நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா இதை எத்தனை நாள் குடிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதை நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ உங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நுரையீரலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரிங்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெங்காயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டான பொருள் அப்படின்னு இந்த வெங்காயத்தை வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய யூஸஸ்க்கு நம்ம பயன்படுத்துவோம். வெங்காயம் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நுரையீரலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நுரையீரலில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த ட்ரிங்க் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம வெங்காயத்தை எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வெங்காயத்தோட தோலெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட தோலை கட் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி தோலை உரித்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது இஞ்சி தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கும். அதே மாதிரிக்கு அந்த நுரையீரலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் அதில் எந்த விதமான பாதிப்பு நுரையீரல் பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி நல்லா நுரையீரலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த இஞ்சி வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இப்போ இஞ்சியோட இந்த தோலையும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி இருந்தாலே போதும். நல்லா கட் பண்ணி விட்டு இப்போ இஞ்சியை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். அந்த தோலை இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம என்ன பொருள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மணிக்கு அதோட சாறு பெருசு வந்து நமக்கு இதுக்கு வந்து இந்த நுரையீரலுக்கு வந்து இதாக இருக்காது. சின்ன வெங்காயம் தான் கரெக்டாக இருக்கும். அதை ஓரளவுக்கு இந்த மணிக்கு இது பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு இப்போ வெங்காயத்தோட சாறை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்து இஞ்சியவும் இப்போ எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்ல ஒரு க்ளீனான கிளாஸில் ஒரு கிளாஸுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பேஸ்ட் மணிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம குடிக்கக்கூடிய அளவுக்கு கரெக்டாக இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மஞ்சத்தூள், ஏன்னா நம்ம ட்ரிங்கில் ஃபாலோ பண்ணோம்னால குழம்புக்கு போகிற மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குற எந்த அளவுக்கு பயன்படுதோ அதே மணிக்கு நம்ம நுரையீரலில் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அதை நல்லா சுத்தமாக, அதாவது நீக்கி நல்லா நுரையீரலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சள் எடுத்துருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அப்படியே அதையே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பொருள் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், மல்லி எடுத்திருக்கேன், சீரகம் எடுத்திருக்கேன், வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த 3 பொருட்கள் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 3 பொருளுமே பார்த்திங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை நீக்கி நுரையீரலை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மல்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வந்து வெளியேற்றி கொடுக்கும். சீரகம் வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். நுரையீரலையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சீரகம் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த வெந்தயம் தான். இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள்னே சொல்லலாம். நுரையீரலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம வெந்தயத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த 3 பொருளையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தனித்தனியாக சேர்த்தாலும் சரி, இந்த மணிக்கு 3ஐயும் மொத்தமாக சேர்த்தாலும் சரி தான். 3ஐயுமே சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதை அப்படியே நீங்கள் குடிக்கணும். இது கூட வேறு எந்த பொருளுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸில் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நுரையீரலை சுத்தமாக வச்சுக்குவோம். உடம்புல வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. நுரையீரல், இதயம் எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கிளாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஹைலைட்டான பொருள். இந்த ட்ரிங்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 நாள் நீங்கள் கண்டினியூஷனாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கூட குடிக்கலாம். டெய்லி நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கனாலும் ரொம்பவே நல்லது. நுரையீரல் எப்பயுமே சுத்தமாக இருக்கிறதுக்கும் அங்கே எந்த ப்ராப்ளமும் நுரையீரலில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.